டெல்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா LNJP மருத்துவமனைக்கு வருகை புரிந்திருக்கிறார். அது தொடர்பான நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தொடர்ந்து விவரங்களை உடைய செய்தியாளர் மதியழகன் வழங்கிட கேட்கலாம். மதியழகன், தற்போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார். விவரங்கள். டெல்லி வெடிச்சம்பவத்தில் காயமடைந்திருக்கக்கூடிய நபர்கள் தற்போது சுமார் ஒரு 22 பேர் வரை டெல்லி லோக்நாயக் மருத்துவமனையில், டெல்லி லோக்நாயக் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. முதலில் மொத்தம் 10 பேர் உயிரிழந்த நிலையில் 25 பேர் காயமடைந்திருந்தார்கள். நிலையில் பலி எண்ணிக்கை தற்பொழுது 13ஆக உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 22 பேர் வரை அங்கு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். உண்மையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக தான் அவர் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இந்த சம்பவம் தொடர்பாக சில தகவல்களை குறிப்பிட்டிருந்தார். சம்பவம் தொடர்பாக அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடத்தப்படும், சிசிடிவி காட்சிகள் உள்ளிட்டவற்றை அடிப்படையாக வைத்து விசாரணை நடத்தப்படும் என்றெல்லாம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது டெல்லி லோக்நாயக் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காகவும் என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன உள்ளிட்டவை தொடர்பான தகவல்களை கேட்டு பெறுவதற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அவருடன் டெல்லி காவல்துறை ஆணையர் அசோக் கோல்சா உள்ளிட்டோரும் உடன் இருக்கிறார்கள். மேலும் மருத்துவமனையினுடைய மூத்த மருத்துவர்களும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் உடன் இருந்து தற்பொழுது அவர்கள் சிகிச்சை பெற்று வருபவர்களினுடைய அவர்கள் இருக்கக்கூடிய அந்த அறைக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்று கொண்டிருக்கிறார். அங்கு செல்லக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவர், அதாவது லேசான காயமடைந்து உடல்நிலை சீராக இருக்கும் நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பார் என்றும் என்ன நடந்தது என்பது தொடர்பாக கேட்டறிவார். மேலும் அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் போதிய சிகிச்சைகள் வழங்கப்படுகிறதா என்பது குறித்தும் கேட்டறிய இருக்கிறார். அதே போல சம்பவத்தில் சிக்கி உயிருக்கு போராடக்கூடிய நிலையில் ஒரு சிலர் தற்பொழுது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அவர்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன, அவர்களினுடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகத்திடம் உள்துறை அமைச்சர் கேட்டறிவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மருத்துவர்களுடனும் காவல்துறை உயரதிகாரிகளுடனும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தவும் வாய்ப்பு இருக்கிறது. என்ன மாதிரியான சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன, சிகிச்சை அளிப்பதற்கு தேவையான வசதிகள் அனைத்தும் இருக்கிறதா அல்லது கூடுதல் உதவிகளிலும் தேவைப்படும் பட்சத்தில் அதனையும் உடனடியாக மத்திய அரசு செய்து தரும் என்ற ஒரு உறுதியையும் அளிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமித்ஷா தற்பொழுது அந்த லோக்நாயக் மருத்துவமனைக்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் அவருடன் அங்கு மருத்துவமனையினுடைய உயரதிகாரிகளோடு அவர்கள் மட்டுமல்லாமல் டெல்லி மாநகர காவல் ஆணையரும் உடன் இருந்து காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிகிச்சைகள் குறித்து அமித்ஷா கேட்டு வரக்கூடிய நிலையில் டெல்லி மாநகர காவல்துறையினுடைய உயரதிகாரிகளும் அங்கு இருக்கிறார்கள்.